இல்ல ஒரு கெட்ட சத்தியம் கண்ணகினார்னாலே ஒரு கெட்ட சத்தியமா சொல்றேன். அதான் வரைக்கும் இருக்கு. என்ன பண்ணிடுவாங்க, நாங்களா மனுஷன் இல்லையா, கரடியா சிங்கமா? இந்த ஏரியாவை பொறுத்துதான் தெரியும்ல, நீங்க சாக்குறதே நீங்க தான் வாண்டடாவே இப்ப பிள்ளைங்க மேல வந்துட்டு அவங்க தப்பான பேர் தானே உண்டாக்குறாங்க. நார்மல் டைமே இப்படிதான் இருக்கும். ஒரு வீடு ஃபுல்லா இல்ல, செவுரு அப்படியே உடஞ்சு கொட்டும் கீழே. கொட்டாவில இருந்தாலும் ஜாலியா இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் போட்டு முட்டு எல்லா பக்கம் போட்டோம். அவங்க வரும்போது போட்டோ எடுத்துட்டு போவாங்க. ஓட்டு போற வரைக்கும் ஓட்டு போடுற அப்புறம் வந்து ஒரு ஈக்காக்காவோட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பல பல்லு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பழைய குரடி கதவை தொடங்கி எல்லா பில்டிங்கும் அப்படிதான் இருக்கும். அந்த மழை காலத்துல தான் பண்ணணுமா, வெயில் காலத்துல பண்ண முடியாது அவங்கனால? வெயில் காலத்துல சான்சன் ஆகலையா? பூரா வரும், பூரா நிறைய வரும். ஓட்டுக்கா வண்டி மட்டும்தான் வருவாங்க. தெரு பூரா பெருக்கி இருப்பாங்க, நீட்டா இருக்கும். இந்த ஒரு கூடையில வச்சு மட்டும் சுண்ணாம்புல டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போவாங்க. சரி, நான் கேக்குற, ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆதார் கார்டுல உள்ளவங்க தான் பாதிப்படுறாங்களா? அப்ப அவங்களும் ஊரை விட்டு வந்து இங்க கஷ்டப்பட வெள்ளத்துல இல்ல, அவங்க மட்டும் தனியா வெயில் அடிக்குது, இவங்க மட்டும் மழை வருதா? அதாவது நம்மளுக்கு தெரியும் இங்க கரண்ட் இருக்கு, கை வைக்க கூடாதுன்னு. அதுக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு? டக்குன்னு கை வச்சு என்ன ஆகும்? அதுக்கு 5 லட்சம் ரூபா. ஸ்டாலின் இது முகாம் போட்டாங்க, அதுல ரேஷன் கார்டு எழுதி கொடுத்தேன், வரவே இல்ல. ஓட்டு விடுங்கன்னு சொல்றேன். உங்களோட இந்த பில்டிங் இருந்துச்சுன்னா புயல் நிவாரணம் நாங்க நிவாரணம் வாங்குவோம். வெயில் அடிக்கும்போது வெயில் அடிக்கும், மழை வரும்போது மழை பெய்யும். அது தண்ணி வரும், ஒன்றும் காவா அடைச்சிருக்கும். அது வந்து எடுக்கிறாங்க, அரசாங்கத்தில் எடுக்கிறாங்க, எடுக்கல, அது பிரச்சனையே கிடையாது. மெயின் வந்து இங்கே வந்து ஹவுசிங் போர்டு வந்து இல்லாதப்பட்டவங்க கொடுத்தது. குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது. அது வந்து கரண்ட்டு, மெயின் வந்து கரண்ட்டு. அந்த கரண்ட்டை வந்து சரியாகவே போடுறது கிடையாது. எல்லாம் ஒயரை பிடுங்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஒயரை பிடுங்கி அங்கே இங்கேயும் சாக்கடிச்சு, அவங்க சாக்கடிச்சு சாகுறாங்க, இவங்க சாக்கடிச்சு சாகுறாங்க. முன்னெச்சரிக்கைங்க அந்த பாக்ஸ்லேயே கிடையாது. எல்லாம் பார்த்தா இப்படி தொட்டா சாக்கடிக்கும், அப்படி தொட்டா சாக்கடிக்கும். வீடு ஆள் பூட்டி இருந்தால் வீட்டிலேருந்து ஒயரை தேடிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே நடக்குது இங்கே. இப்போ இது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாம் எத்தனையோ பேர் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இங்கே என்னென்னா எலெக்ஷன் டைமா வருவாங்க, அவங்க வந்து மட்டும் அவங்க கொடுக்கறது தான் என்னென்னா இந்த தண்ணி கேன்லேருந்து எல்லாம் வரும், அதுலேருந்து காசு முதல் கொண்டு வரும். அதில் ஓட்டு போட்டால் முடிஞ்சு, நீ கடை கட்டுப்போ. ஆனால் அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யார் பண்ணுறாங்க? அதெல்லாம் யார் பண்ணுறாங்க? பார்த்துட்டு தான் போகிறாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. பார்த்துட்டு போகிறது மட்டும்தான். பார்க்கும் போது இப்போ வந்து எங்களுக்கு தெரியுமா, நீ மீடியோன்ட்டு வந்து மட்டும் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி அவங்க வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பக்கம் போட்டு முட்டு எல்லா பக்கம் போட்டோம் அப்படின்னு காட்டுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், வெயில் காலெலாம் அடிக்கும் போது மேலே பிரிக்கல, எல்லா மனு கொட்டி இருக்கிறாங்க மேலே பிரிச்சு. இப்போ வந்து எல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் மேலே தப்பறையா ஊத்துது தண்ணி. இது ஆமா, மழை காலத்துல இது யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. அப்ப வெயில் காலத்துல அவங்க வராம வரல, இப்ப மட்டும் வராங்க. ஏன் இப்ப மட்டும் ஏன் பண்றாங்க? அந்த மழை காலத்துல தான் பண்ணணுமா, வெயில் காலத்துல பண்ண முடியாது அவங்கனால? நான் கேட்கற கேள்வி, வெயில் காலத்துல சான்சன் ஆகலையா? வேணும்னே பண்றாங்க, பண்ணணும்ன்றதுக்காக பேருக்கு பண்றாங்க, அவ்வளவுதான். எப்பா நாங்க சொல்ல வேண்டியது இல்லப்பா, நாங்க வந்து பாமர மக்கள். நாங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, நீங்க கொடுத்தா வாங்கி திம்போம், இல்லைன்னா மூடிட்டு கிடப்போம். புரியுதுங்களா? நீங்கள் அரசியல்வாதிங்க, அப்படிமீங்க இப்படிங்க எல்லாம் பண்ணதான் செய்வீங்க. நீங்கள் சொல்கிறதா வேத வாக்குன்னு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க. ஆளாத்திலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் மட்டும் அண்ணே வாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கும் அவங்க ஆட்சியில இருந்து அந்த அன்னைக்கு எங்களுக்கு போதும் இல்லைங்க. எங்களுக்கு அந்த அன்னைக்கு நடக்கிறதுக்கான வாழ்வாதாரத்தை மட்டும் பாக்குறீங்க. அடுத்த 5 வருஷம் அவங்க மறந்துடுறாங்க. எங்களுக்கு அந்த அன்னைக்கு போதுங்க. அதுவும் தப்பு தானே? அது நாங்க பண்ற தப்புங்க.
நாங்க பண்ற தப்பு. அப்பெல்லாம் மழை டைம்லாம் வந்து நார்மலா வந்துட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் ஆமா நாங்க பண்ணிடுறோமா அப்படிம்பாங்க. ஆனா நடக்காது. அது நடக்குது நடக்கல, அது உங்களுக்கே தெரியும், மீடியாவுக்கே தெரியும், அது சொல்ல விரும்பல. என்னன்னா வெயில் டைம்ல அப்படிங்கும்போது ஏதாச்சும் இந்த அரசியல்வாதி வந்து சுத்தி பார்க்கறதுக்குலாம் வந்தாங்கன்னா அப்போ தெரு பூரா பெருக்கி இருப்பாங்க, நீட்டா இருக்கும். இந்த ஒரு கூடையில வச்சு மட்டும் சுண்ணாம்புல டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போவாங்க, புள்ளி வச்ச மாதிரி. அவங்க வர்றதுக்கு டொயின் 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 டொயின்னு அடிச்சுட்டு வருவாங்க, வந்துட்டு கிளீனா போவாங்க. சரி, எல்லாரும் ரோட்லயே வந்துட்டு தானே போவாங்க, யாராவது வீட்டுக்குள்ள ஏறி வந்து பாத்து? இதெல்லாம் அது மாதிரி சரித்திரத்துல கிடையாது, வந்ததே கிடையாது. வந்தாங்க இந்த குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற குப்பையை பூரா பாத்துட்டு போனாங்க. ஒரு 20 பேர்கிட்ட வந்தாங்க. அது யாரு? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க. அந்த படிக்கிற குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போச்சுக்கோ. அது அரசியல்வாதிக்கு பிரச்சனையே கிடையாது, அது பொது செய்யறதுக்கு வந்த குழந்தைங்க. அது இது ஒண்ணா அரசியல்வாதி வரல போகுது, அதெல்லாம் வரவே கிடையாதுங்க. நீ ஏமா குழந்தைகளை ஏமா சொல்ற? அது படிக்கிற வயசுல வந்து மட்டும் பிஏ மூத்திரமா இருந்தாலும் வந்து மட்டும் கிளவுஸா போட்டு மட்டும் அள்ளி கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு போகுது அந்த குழந்தைங்க. அதுகளை ஏன் சொல்ற? மழை ரொம்ப பயங்கரமா ஒரு ஃப்ளட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன மாதிரி சூழ்நிலை? சாகணும். என்ன பண்ணணும்? சாகணும். இப்ப இந்த மழைய ஆரம்பிக்கல, இன்னும் நாளைக்கு கொரோனாவோட மோசமானது. நீங்க போகும்போது ஒண்ணும் கிடையாது, போகும்போது கீழே கரண்ட்டை பூரா போட்டோ எடுத்துருப்போம். எடுத்துருக்கீங்களா? இப்போ தண்ணி இது வரைக்கும் முட்டி வரைக்கும் வந்துச்சு. அப்போ கரண்ட் இருந்துச்சுன்னா யார் யாருக்கு பாதிப்பு வரும்? அப்படியே கொஞ்சம் திருப்புங்க, எங்களை விடுங்க, அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. தம் தூண் இருக்கு, அது போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கரண்ட்ல போய் கை வச்சா அது போனா என்ன ஆகும்? அதாவது நம்மளுக்கு தெரியும் இங்க கரண்ட் இருக்கு, கை வைக்க கூடாதுன்னு. அதுக்கு தெரியுமா? அந்த குழந்தைக்கு டக்குன்னு கை வச்சு என்ன ஆகும்? அதுக்கு 5 லட்சம் ரூபா. குழந்தை போன பிரச்சனை இல்ல, அரசாங்கம் கொடுக்கறது 5 லட்சம். இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. இதேதான் 10 வருஷமா இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவும் மாற்றமே கிடையாது. அப்படியே பழகிட்டோம், எங்களுக்கு பழக்கம் ஆகி போச்சு, அப்படியே இருந்துட்டோம், அப்படியேதான் இருக்கிறாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் திருவான்மூர்ல இருந்தேன். திருவான்மூர் அப்பத்துல இப்படியேதான் இருக்குது, இப்படியேதான் இருக்குது. 2 ஆட்சி இருக்கு, 10 வருஷம் வரும்போது 2 ஆட்சி. ஆமா, 2 ஆட்சி. அப்பவும் இதே மாதிரிதான், இதே மாதிரிதான். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த குறையும் கேட்கற. ஆனா ஓட்டு கேட்கையில மட்டும் உங்களுக்கு நாங்க அதை செய்யறோம், வருவாங்க. அந்த நாங்க சொல்லுவோம்மா, நாங்க சொல்லுவோம், செய்யறோம்மா, கண்டிப்பா செய்யறோம், நீங்க எங்களுக்கு போடுங்க, கண்டிப்பா செய்யறோம். ஓட்டு போடுற வரைக்கும், அப்புறம் வந்து ஒரு ஈக்காக்காவோட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த சிலிப்பு குடுக்கையில மட்டும் மேல வருவாங்க. அம்மா வாங்கம்மா, இதுக்கு போடுங்கம்மா, மக்களே நீங்க இதுக்கு போடுங்க, உங்களுக்கு என்னென்னமோ செய்யறோமா நாங்க நல்லா செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அதுலயே பிரச்சனை தான். அதுவும் சொல்றேன், பெரிய தலையெல்லாம் வந்து கேட்காது, அதுவும் பெரிய தலையெல்லாம் வந்து கேட்காது. சில்லற தலையெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க தெரியுமா? பா மேல வந்து மட்டும்ப்பா உனக்கு லிஸ்ட் இருக்கு, இதுக்கு போடுப்பா, இதுக்கு போடுப்பா, அவங்கதான் வருவாங்க. பெரிய தலையெல்லாம் எல்லாம் ரோட்ல போயிடும், அவங்க ஏறி வர்றது கூட தயார் கிடையாது. இதனால வந்து சரித்திரமே கிடையாது. அப்ப மக்களுக்கான அரசா எந்த ஆட்சியுமே இருந்தது இல்ல, கிடையாது. ஒரு சில பேர் சொல்றாங்க, நாங்க வரும்போது பேட்டி கண்ணகி நகர்னாவே வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. இல்ல ஒரு கெட்ட சத்தியம், கண்ணகி நகர்னாலே ஒரு கெட்ட சத்தியமா சொல்றேன், அதான் வரைக்கும் இருக்கு, எல்லாமே அதான். கண்ணகி நகர்னாவே சரி அதான் நினைக்கிறாங்க. இல்ல உள்ள வர்றதுக்கு எங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, அவங்க ஜாக்கிரதையா போங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? நாங்களாம் மனுஷன் இல்லையா? கரடியா, சிங்கமா, புலியா? அப்ப இந்த பேர் வந்து தீர்க்க வேண்டியது மக்களை தாண்டி அரசாங்கமும் அதோட பொறுப்புல இருக்கணும்ல. இப்ப நாளைக்கு அரசாங்கத்தாப்பா எங்களை பண்ணிட்டு இருக்கு. ஆமாண்ணா, இப்ப நாளைக்கு இந்த பிள்ளைங்களா படிச்சு பெரிய ஆளாயோ ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்க, அது போற இடத்துலயுமே அவங்க நாளைக்கு கண்ணகி நகர்னு சொன்னா அதோட வாழ்வாதாரத்துல அப்ப அந்த வேலை கிடைக்காம கிடைக்காது. அப்ப அடிப்படையா இங்க எதுவுமே கிடைக்காது. ஏன்னு கேட்டா கண்ணகி, அதான் சொல்றேன் இல்லைங்க, இந்த வெள்ளக்காரன் ஆண்டான் தெரியுமா, அப்ப அடிமையா வச்சிருந்தான் தெரியுமா, டேய் இப்படி போங்கடா, இப்படிதான் இருக்கணும்னு. அதே மாதிரிதான் இவங்க எல்லாருமே எங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டு நீங்க இப்படி இருங்கடா இப்படி இருங்கடாங்கிறாங்க. இதுல என்னன்னா, அதுலயும் வந்து வெள்ளக்காரன் இது பண்ணது என்னன்னா, ஒரு குமஸ்தா, ஒரு அவன் இவன்ட்டு ஒருத்தனை பெரிய மனுஷனா போட்டு முட்டு அவனை எல்லாம் அந்தஸ்துல வச்சு மட்டும் அவனுக்கு அடிமையா வச்சிருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி சில டிக்கெட்லாம் இருக்கிறத எங்களை மேய்ச்சிட்டு இருக்குதுக்கோ.
அதுலயும் உங்க இதுலயே இருக்கிறவங்க உங்களை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு பணம் இருக்கு. ஏன்னா அவங்க போய் கச்சிக்கிட்டா தலை அப்படின்னா அங்க வந்துரும், இங்க இருந்து எங்களுக்கு வராது. நாங்களா அதை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அந்த அரசாங்கம் ஏன் இன்னுமே செய்யாம? அதே நாங்களும் இப்ப கேக்குறோம், அதை ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க? வெறும் ஓட்டுக்காண்டி மட்டும்தான் ஓட்டுக்காண்டி மட்டும்தான் வருவாங்க. இப்ப நாங்க இங்க நிக்கிறோம், இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப குழந்தைகளை விட்டுட்டு நாங்க எல்லாம் வேலைக்கு போயிடும். இப்ப சனி ஞாயிறு லீவு. இப்ப இந்த எங்க பேத்தி பேரனை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறோம். அதே அந்த வந்து அங்க எங்க கஞ்சா அடிச்சுக்கு நிக்கிறானுங்க, வந்து கஞ்சா அடிப்பானுங்க குழந்தைங்கள. வீடுதான். ஏன்னா யாரும் நாங்க படிக்கட்டு பக்கம் யாரும் போக மாட்டோம். போனா அவனுக்கு ஒரு மாதிரியா பாப்பானுங்க. எங்களை போல ஆளுகள்லாம் போய் அவனுங்களா அதட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த பார் அவ்வளவுதான் அப்படிம்பானுங்க. அந்த மாதிரி ஒரு இதான பிள்ளைங்க. அதனால என்ன பண்றது, நாங்க பயந்துட்டு குழந்தைங்களை வச்சு கூட்டிட்டு போயிருவோம். இப்ப இந்த ஏரியாலதான் இருக்காங்க, அவங்க இந்த ஏரியாவிலதான் இருக்கானுங்க. ஆனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா நீங்க தான் பார்த்து பத்திரமா பாத்துக்கிறோம், என்னமா பண்றது? இப்போ ஒரு திருடங்களை பிடிக்கிறதுக்கு வந்தா கூட ஒரு அமைதியா வந்தா அவங்களை பிடிக்கலாம். இவங்க அங்கிருந்து வரையிலே கொய் ஒய் 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 ஒய்னு அந்த சவுண்டுல என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சிருவா. அப்ப எதுக்கு நீங்க இங்க ஸ்டேஷன்? நானே கேக்குறேன்னா, அவங்க இந்த மாதிரி தப்பான ஒரு பழக்கத்துக்கு அடிமையானதே வந்து அவங்களுக்கு நல்ல படிப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்போ கிடைச்சிருந்தா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுமே அவங்க தப்பு பண்றாங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல அவங்க தப்பா கண்டென்ட் ஆயிருக்காங்க. ஆமா, அப்ப அதையுமே சரி செய்ய வேண்டியது அரசாங்கம் தானே. போலீஸுமே அதை தட்டி கேட்காம அதை ஊக்குவிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பேசுற மாதிரிதான் இருக்குது. நீ இப்ப ஒரு பொருளை காணும்னு போய் சொன்னோம்னா கூட, அம்மா இந்த ஏரியாவை பொறுத்துதான் தெரியும்ல, நீங்க சாக்குறதா நீங்க தான் வாண்டடாவே இப்ப பிள்ளைங்க மேல வந்துட்டு அவங்க தப்பான பேர் தானே உண்டாக்குறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது தப்பான ஒரு எண்ணத்தை தானே கொடுக்குது. அப்ப எப்படி? அதனால இந்த கண்ணகி நகரை பொறுத்தளவுல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடுறதெல்லாம் தாண்டி எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்க அடிப்படையா அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன எதிர்பார்க்கறோம், இந்த ஏரியாவை நல்லபடியா பண்ணணும், மக்களுக்கு நல்லா நீங்க செய்யணும். இந்த ஏரியாவை பொறுத்தளவுல அந்த பசங்க இந்த மாதிரி எதுவும் இல்லாம திருட்டுத்தனங்க இல்லாம அதுகளை திருத்தி ஏரியா மக்கள் எங்களையும் நடத்தினா போதும் முடியாது நாங்க சொல்றோம். ஆனா வர செய்ய மாட்டாங்களே. ஒன்னே ஒண்ணுதான், அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சாமியா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க மீடியா வரீங்களா நீங்களா இருந்தாலும் சரி, மெயின் பணம் இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த பணம் இங்கே கிடையாது. நாங்கள் போய் வேலை செய்கிறது எங்களுக்கு 700 தான் சம்பளம். அந்த 700 வச்சு நான் 3 குழந்தைய எப்படி பார்ப்பேன், பொண்டாட்டி எப்படி பார்ப்பேன்? முடியாது. அப்போது நான் பார்க்காதனால 2 குழந்தை என்ன ஆகும், தரித்திரையாக போகும். இதில் யார் பண்ண வேண்டியது? அரசியல்வாதிகள் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து இதில் இந்த பசங்களை இதில் சேர்த்து விடு, இது நல்லா இருக்கு வை அப்படின்ட்டு கொண்டு போனாங்கன்னா அது சீரமைப்பாக இருக்கும். எனக்கே அப்படி என்ன அப்படின்ட்டு விட்டாங்கன்னா எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். அது எப்பவுமே வர்றதா எப்பவுமே இருக்கிறதா, அது கண்டுக்க மாட்டாங்க, பழகியாச்சு. இப்போ என்னன்னா குப்பைங்கிறது என்ன தெரியுங்களா, சீராக கொண்டு வந்து குழந்தை குட்டிகள்லாம் சீராக, அதாவது மக்காத குப்பை மக்கன குப்பைன்னு இருக்கு. மக்காத குப்பைங்கிறது வந்து வயசானது விடுங்க, மக்கன குப்பைங்கிறது யாருன்னு கேட்டால் சின்னஞ்செருசுகோ. இன்றைக்கி இருக்குங்க எங்கேயாச்சும் போயின்னா ஆக்சிடென்ட்டில் செத்து போகுது, அது செத்து போகுது, அதை குடிச்சு செத்து போகுது, இது குடிச்சு அது சீராக வேலை வாய்ப்பு ஏதாச்சும் கொடுத்து கவர்மெண்ட் இல்லாட்டியும் சரி. இப்போ எத்தனையோ வந்து ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் ஒரு 10 பேர்த்த எடுத்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவங்கள சீராக பண்ணால் எவனாச்சும் தப்பு பண்ணுவானா? அடிப்படை மக்கள் அடிப்படை தான், அப்படியே தான் போனோம், சீரழிஞ்சு போனோம். ஆனால் அவங்களுக்கு ஒன்று, எங்கள் ஓட்டு மட்டும் தேவை. என்ன தேவை? அது வந்து நான் இப்போ சொல்கிறேன், அது ஸ்டாலின் அவர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை அம்மா கட்சியிலிருந்து வரட்டும் அவங்களா இருக்கட்டும், இப்போ வராற விஜய் கட்சியிலிருந்து அவங்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ கட்சி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் ஓட்டு மட்டும்தான் கேட்குறாங்க, மற்றபடி எதுவுமே கேட்கல. பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் தேவை. அந்த அன்னைக்கு மட்டும் வருவான், ஹாய் ஹவ் டு யூ டு ஃபைன் அப்படின்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் வீட்டுக்குள்ள வந்து கேட்கறது இல்லையா, ரோட்ல அதெல்லாம் கேட்க. அதை தான் நான் சொல்கிறேன், அவங்க விஐபி, நாங்கள் பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட அப்படியே இருந்து பழகிட்டாங்க, நீங்கள் இப்படியே இருந்து பழகி, அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னா, உளி எடுத்து அடிச்சுட்டே தான் இருக்கணும். பாறையை உடைக்கிறது பூரா நாங்கள், மேலே அடிக்கிறது பூரா அவங்க, உடைக்கிறது எங்கள் வேலை, பேர் மட்டும் அவங்களுக்கு, அடிக்கிறது பூரா அவங்க. இது டம் டம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடித்தா உடைக்கிற வேலை எங்கள் வேலை. நாங்கள் உடைச்சிக்குவோம், உடைச்சி சீராக கொடுத்துருவோம். விற்கிற வேலையும் அவங்க வேலை. உங்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்கு? எங்களுக்கு மிச்சம் இல்லையா? அப்பப்போ மொக்கையாயிருவோம், அப்போ மட்டும் தேஞ்சு போயிடுவோம். அதுக்கு மட்டும் தீட்டுவாங்க, இந்த ரைன் அப்படின்னு தீட்டுவாங்க.
எதில் போட்டு தீட்டி ஷார்ப்பாக வச்சுருவாங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது குத்தணும்ல, அதுக்கு மட்டும்தான் தீட்டுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி நவந்துட்டு போகிறாரு கரண்ட்டில், இப்படி நவந்துட்டு போகிறனால கரண்ட்டில் ஏதாச்சும் அடிபட்டு சாக்கடிச்சு செத்தா யாரு பொறுப்பு? நவந்துக்கிட்டே தண்ணியிலேயே நவந்துட்டு போகிறாரு. அந்த மாதிரி இருக்கிற வயசானவங்களாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கரண்ட்டு மாற்றவே மாட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறனாலும் கூட ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 2 ஒயர் பிஞ்சு கிடக்குது, காட்டுறேன் பார்க்குறீங்களா? இது கீழே இருந்து மேலே போகிற லைனு, கரண்ட் லைனா அது. ஆனாலும் பாரு அதோட மேலே போகிற லைனு எந்த வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல, பிச்சுட்டாங்க. ஆனால் லைன் இருக்கு, அதில் கால் வச்சு அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். கொசு இந்த பாரு கையெல்லாம் கூட சொறி தான் இருக்கும். அதான் கை ஃபுல்லா சொறி தான் இருக்கும். நைட்ல தூங்க முடியாது. பேருக்கு பில்டிங்கு பாத்ரூம் பாருங்க இடிஞ்சு அது தானா கொட்டுது பாருங்க மேல. அங்க பாருங்க சீலிங் பாருங்க மேல ஃபுல்லாவே பாருங்க அப்படி கொட்டி கீழே கொட்டுது மேல. அங்க பாருங்க ஃபுல்லா அப்படி கொட்டுது. இத்தனைக்கும் நாங்க பூசி இருக்கோம், அது மீறியே கொட்டுது. டைல்ஸ் போட்டு பாருங்க இப்படி இருக்கிற இன்னும் இது பாருங்க எப்படி தண்ணி ஊத்துது பாத்தீங்களா மேல இருந்து செவுர்ல இருந்து இப்படிதான் இருக்குது. அப்ப இதுக்கப்புறம் நாங்க என்ன ரெடி பண்ணலாம்? மழை காலமே ஆரம்பிக்கல. ஸ்டார்டிங் நார்மல் டைமே இப்படிதான் இருக்கும். ஒரு வீடு ஃபுல்லா இல்ல செவுர் அப்படியே உடஞ்சி கொட்டும் கீழே. நாங்களாச்சும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கோம், இப்படி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கும், அப்படியே கொட்டும் கீழே. இவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கே எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது இந்த வீட்டுக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஏரியால இருந்தீங்கக்கா? நாங்கள் எலிஃபென்ட் கேட் சென்ட்ரல் வேல்டெக்ஸ் ரோடு. அங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா? கொட்டாவில் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். ஓலை வீடு தான், ஆனா ஜாலியா தான் இருக்கும். இந்த தொலைலாம் இருக்காது. அது ஓலை வீடு ஒழுவும் தெரிஞ்சு தானே மறுக்கிறோம். இந்த மாதிரி மாடி வீடு ஒழுவும் தெரியாதுல. மாடி வீடு கொடுத்துமே இப்ப நம்ம ஓலை வீட்டுல ஒழுவோம். ஓலை வீட்டுல கூட நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கல, இவ்வளவு கஷ்டம் இருக்காது. இங்க மட்டும் தான் இப்படி இருக்கு. ஓலை வீட்டுல கூட இவ்வளவு ஸ்ட்ரகிள் நாங்க அனுபவிக்கவே இல்லை. இந்த மாதிரி இதுல துர நைட் தூங்குறோம், இது ஃபுல்லா தண்ணி பின்னாடி எங்கிருந்து வருதுன்னே தெரியல. சோத்துல ஃபுல்லா வருது உதங்காட்டு. ஆனா இப்ப ஏன்னா தண்ணி சுவத்துல வரும்போது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும். அது ஒயர் பிடிங்க வச்சிருக்க பாருங்க, அங்க பாருங்க லைட்டோட பிடிங்க வச்சிருக்கேனா, அங்க பாருங்க அந்த ஒயருக்குள்ளதான் வருது தண்ணி. பூசிட்டே அதை பிடிங்க வச்சிருக்கேன் பாருங்க. வீடு ஃபுல்லா குழந்தைங்க இருக்குது, செவரு ஃபுல்லா சாக்க வச்சிருக்கேன். என்ன பண்றது? அதனால அதை எடுத்துட்டு தண்ணி சிமெண்ட் வச்சு பூசிருக்கோம் மேல. அந்த மாதிரிதான் இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியணும். நம்ம ஏரியால நம்ம எதுக்கு இந்த வார்டு கவுன்சிலரா வந்திருக்கோம், நம்ம ஏரியாவை நம்ம எதுக்கு பாத்துக்கிறதுனா வந்தோம். அப்ப நம்ம ஏரியாவில் நம்ம என்னென்ன பண்ணோம், அதிகமா என்னென்ன ஒரு புதுசா கொண்டு வர பரவாயில்லப்பா. அடுத்த வாட்டி இவங்க வந்து கேட்கும் போது இவங்க இதுக்காக நமக்கு இது செஞ்சாங்க, நம்ம இவங்களுக்காக ஓட்டு போடணும். பொது எலெக்ஷனுக்கு இல்லாம நம்ம ஏரியாக்காக இவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கணும். அதுக்காக இங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு நிவாரண பொருள் ஒழுங்கா வராது. இப்போதைக்கு நீங்க மழை நீர் ஒரு நிவாரண பொருள் போட்டாங்கன்னா என்கிட்ட போன டைம் எழுதி வச்சு எல்லாமே இருக்கு. புயலுக்கு நம்ம காசு தரது எதுவுமே வராது. ஓட்டை யாதெல்லாம் சமாதானம் சொல்றோம், எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் வந்துட்டாங்க. நாங்களும் போய் எழுதி கொடுத்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு காசு கூட எதுவுமே வராது, எதுக்குமே இங்க வராது. எது எழுதி கொடுத்தாலும் நம்ம தான் போய் அலையணும். என்ன மாதிரி சீரமைப்பு என்ன மாதிரி வேணும்னு கேக்குறீங்க? இந்த ஊருங்களுக்கு எல்லா ஊருக்கும் ஒரு சீரமைப்பு வேணும்ல. அந்த எல்லா ஊர் சீரமைப்பும் இந்த ஒரு ஊருக்கு தேவைப்படும், ஒரு இடத்துக்கே தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். இப்ப இந்த ஊர்ல இதை பண்ணா இது ஒரு ஊர்ல இதை பண்ணா சரியாயிடும். தண்ணி பிரச்சனை மத்த வேற இடம் ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கும். இது எல்லா பிரச்சனையும் இங்க இருக்கு. அது இதுலன்னா கூட இதுல இருக்கும் பாருங்க. நீங்களே நடந்தா இந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆகும் நீங்க சொல்லுங்க. கீழ் வீட்டுல இருக்கோம் நாங்க, குப்பாங்க பாத்தீங்களா பின்னாடி அந்த மேல நாங்க ஒரு ஆளுங்க இருந்தா இருக்கும் போது நாங்க பாக்கல, அதை பண்ணாதீங்க சொல்லலாம். 124 வீடு இருக்கிறாங்க. இந்த பால்வாடிக்குள்ள நேற்று பாம்பு புரிஞ்சிச்சு. இதே லைன்ல பால்வாடிக்குள்ள கவர்மெண்ட் பால்வாடியில ஈவினிங் டியூஷன் எடுக்கிறாங்க பசங்க. அதுக்குள்ள நான் வெளியில போறேன், அக்கா என்னம்மா நிக்கிறீங்க கேட்டா இந்த மாதிரி பாம்பு உள்ள வந்துச்சுக்கா சொன்னாங்க. அப்படியே பசங்க வேற வெளியே வர வச்சுட்டு அங்க உள்ள அண்ணா அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த கதவுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள போயிடுச்சு செவத்துக்குள்ள. அதுக்கப்புறம் அதை உடச்சி அதுக்கப்புறம் எடுத்து அடிச்சு வச்சு கொளுத்தி போட்டாங்க. ஏன்னா இப்போ மழை டைமு நைட்டு தூக்கத்துலதான் வீட்டுக்குள்ள வந்தானாக்கா பூரா வரும், பூரா நிறைய வரும். ஏன்னா எங்களுக்கு கீழே காவா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் மழை போயிடுங்க ட்ரைனேஜ் தண்ணி ரொம்ப வீட்டுக்குள்ள வந்துடும், ஃபுல்லாக அடைஞ்சிரும். ஏன்னா எங்களுக்கு ட்ரைனேஜ்க்கோ கீழ் வீடு ஒன்று கீழ் வீடை வந்து ஏதாச்சும் பார்க்கிங் விட்டுருக்கணும், அதுவும் கிடையாது. கீழே பார்க்கிங் எதுக்குமே விடல, ஸ்ட்ரைட்டாக வீடுன்றதுனால கீழே தண்ணி அடைச்சா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ 2 நாள் தண்ணி வந்துடுறா, ட்ரைனேஜ் நம்ம குளிக்கவும் முடியாது, ஒன்றுமே முடியாது. மேல் தண்ணி எங்கக்கா போவீங்க நீங்க? தண்ணி கூட தான் இருந்தோம். தண்ணி பசங்க எல்லாத்தையும் அங்க எங்க தங்கச்சி வந்துச்சு. நான் ஒரு ஆள் கட்டில் போட்டுருந்தோம், கட்டில் மேலே இருக்கும். நைட்டு கரண்ட் இல்லாம உள்ளதான் உட்காந்தோம். அப்போ சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்குனாக்கா? ஆமா, வேற என்ன பண்றது, பயமாவும் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் சப்போஸ் இந்த ஏரியாக்கு சிஎம் வராரோ
வேற யாருன்னா வராருங்க அவங்க வந்தாங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. அந்த இப்போ ஏரியா அவர் எந்த பக்கம் ஸ்பாட்டுக்கு வராரோ அந்த இடத்துல பெயிண்ட் அடிப்பாங்க, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பல வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பழைய குரடி கதவை தொடங்கி எல்லா பில்டிங்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல அங்க நாங்க இப்ப வரும்போதே பார்த்தோம் கிளீனா இல்லாம அந்த அது சிமெண்ட் போட்டிருக்கல வெளியில, அதுக்குள்ள எல்லா ட்ரைனேஜ் தண்ணி ரொம்பி ஃபுல்லா வந்துரும். அது நாங்க காசு கொடுத்து சிமெண்ட் போட்டோம் வெளியில. கவர்மெண்ட் போடல. எந்த கவர்மெண்ட் போட்டாங்க? நாங்க போட்டோம். ஆளுக்கு பில்டிங்ல எல்லாம் வசூல் பண்ணி, ஏன்னா எங்க புள்ளிங்க போது வருதாங்க. இப்ப தர போட்டே அங்க அவ்வளவு தண்ணி நிக்குது. அப்ப அந்த தர எல்லாம் எவ்வளவு தண்ணி போறோம் நீங்க பாருங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம், பாத்ரூம்ல நடக்கணுமே சொல்லிட்டு நாங்க பில்டிங்ல சேர்ந்து காசு போட்டு நாங்க அதை ரெடி பண்ணோம். இப்ப ரொம்ப ஃப்ளட் அதிகமா வரும்ல, மழை டைம் ரொம்ப அதிகமா வரும், அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் வெளியே போறதுக்கே ஒரு மாதிரி பயமா, வீட்டுக்குள்ள இருக்கிறதும் பயமா இருக்கு. ஏன்னா தண்ணி கீழ் வீடு மேல நச்சு ஓரளவுக்கு தெரியாது. இங்க மோஸ்ட்லி கீழே ரொம்ப நாசனமாகும். அதாவது 4வது மாடியில ரொம்ப நாசனமாகும். ஏன்னா ஃபுல்லா மேல தண்ணி அந்த 4வது மாடியில நிற்கும், அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வரும். 4வது மாடியில இது மாதிரி தளத்துல உள்ள இருந்து ஊத்துது. இத்தனைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அவங்களும் அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க. அது ஃபுல்லா ஊத்து. எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த 4 குழியில் வச்சு இப்ப 2 வீடு இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வீடு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டுல எப்படி 4 பொம்பளை பொண்ணுங்களை வச்சு எப்படி இருப்பாங்க? இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கு. ஒரு வீட்டுல தார்பாய் கட்டிக்கிறாங்க உள்ள, மேல இருந்து தண்ணி இதுக்கு குடிசை வீட்ல இருக்கலாம்னு தோணுமா உங்களுக்கு? தார்பாய் போட ஃபினிஷ் ஆயிடு சார், முடிஞ்சது. இது தார்பாய் கட்டி நாங்க தண்ணி மண்ணு ஊத்தி இருக்கணுமே, அந்த தார்பாய் தண்ணி ஊத்தல. இப்ப நாங்க தார்பாய் போட கூரை விட ஏதாச்சும் மூடிடும், அதுக்கப்புறம் நாங்க பத்திரமா இருந்துக்கலாம். இது தார்பாய் பில்டிங்குள்ள கொடைக்குள் மழைன்ற மாதிரி பில்டிங்குள்ள மழை வருமே, நாங்க என்ன பண்றது? அப்ப பாருங்க, இப்படி கொட்டினா வீடு ரெடி பண்ணி சொல்றது பாருங்க, இப்படி கொட்டினா மண்ணு கொட்டும். இத பாருங்க, இத பாருங்க, இப்படி கொட்டினா மண்ணு கொட்டும். இத பாருங்க, தெரியுதுங்களா? இப்பதான் ரெடி பண்ணோம், பெயிண்ட் அடிச்சு இது தெரியுதுங்களா? வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க. இதுக்கே இந்த நிலைமை. இதுமே இல்லாம இருக்கிறவங்க என்ன நிலைமை இருப்பாங்க பாருங்க. இப்ப தண்ணி எர்த்து வரும். இப்ப இது நாங்க ஒயர் தண்ணி அதுல லீக் ஆச்சுன்னா அப்படியே போய் எர்த்து வருது பாருங்க. இது ஃபுல்லா ரொம்ப மோசம். இத பாருங்க, கைலியா அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கிறதாங்க சார். இப்படிதான் கொட்டும். இதான் வீடு, இப்படிதான் அப்படியே கொட்டும். இதை பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. என்னென்னவோ போட்டு நாங்களும் ரெடி பண்றத பாருங்க, இப்படிதான் கொட்டும். இங்கதான் பாருங்க, இங்க அதையும் பாத்துருங்க பின்னாடி. இவ்வளவு இருந்தா என்ன வராம இருக்கும்? இது உங்க வீட்டோட பேக் சைடு. அங்க பின்னாடி பாருங்க ஃபுல்லாவே ஸ்மெல் வர பயங்கரமா. அப்ப இப்படி இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? இது கீழே நம்ம பண்ணிருக்கணும். ஒரு ஐடியாவே பிளானே இல்லாம வீடு கட்டிட்டாங்க. ஒண்ணு கீழே வந்து தர தண்ணி இது மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு பார்க்கிங் ஆச்சும் போட்டிருக்கலாம். இவ்வளவு தண்ணி நிக்குது, இதெல்லாம் வந்து டெங்கு ஜுரம் எல்லாம் வராது. நாங்க ட்ரம்முக்குள்ள பூச்சி வைக்கிற தண்ணியில பூச்சி வந்துச்சுன்னா அதை டெங்கு வரணும் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது ட்ரம்முக்குள்ள இப்படி வச்சிருக்க கூடாது. அப்ப இவ்வளவு சுத்தி இருக்க இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க? ட்ரம்முக்குள்ள இருக்கிற தண்ணி இதுக்கே நீங்க குடிக்கிறேன்னு எங்களுக்கு போடுற தண்ணி தான் அது. இது எதுக்குன்னு சம்மந்தமே இல்லாத தண்ணி, காவா தண்ணி யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற தண்ணி. அப்ப அதுக்கும் இதுக்கே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த தண்ணியை நீங்க இது மாதிரி வைக்க கூடாது சொல்றீங்களா? அப்ப இந்த தண்ணி இவ்வளவு இருக்கா, அப்ப நீங்க இதெல்லாம் இருக்கணும்ல. இதை போய் வேலை செய்யறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கண்ணகி நகராலும் இப்படிதான், இந்த ஆளுங்க இப்படிதான். அதுல நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, கரெக்டா இருப்பாங்க எல்லாம் கிடையாது, பொதுவா இப்படிதான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. எந்த இடத்துல போனாலுமே இதுல இடம் வீடு கொடுத்தா மட்டும் போகாது, அது கரெக்டா இருக்கிறவங்க மெயின்டைன் பண்றாங்களா, அங்க உள்ள மக்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தாலே அது போதும். வீடு கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க, கடமைக்குன்னு எதுவுமே இல்லாம இப்ப எல்லாம் இப்போ ஒரு இடத்துல இத்தனை வருஷமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 34 வயசு ஆகுது. 34 வயசுக்கும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாமே பழகி அந்த இடத்த விட்டு நம்ம இடத்துக்கு போகும்போது இதை விட அது நல்லாவே இருந்தா கூட அது கஷ்டமா தெரியும். அப்ப கஷ்டமா இருக்கிற இடத்துக்கே வந்து நின்னா எப்படி தெரியும்? இங்கேருந்து 1 hour ஆகும் நாங்கள் பாரிஸ் போகிறதுக்கு, வரதுக்கு 1 hour ஆகும். ஒரு வேலைக்கே போகிறோம். இப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாது, இங்கே எது வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நான் மட்டும் இல்லை, இங்கே உள்ளவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேளுங்க, சரி நான் கேட்குறேன். ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆதார் கார்டில் உள்ளவங்க தான் பாதிப்படுறாங்களா? ரேஷன் கார்டு உள்ளவங்க தான் பாதிப்படுறாங்களா? அப்போ மற்ற ப்ரூஃப் வச்சுருவங்க தான் பாதிப்படுறாங்களா? அப்போ ப்ரூஃப் இல்லாதவங்களாம் பாதிக்கப்படலையா? அப்போ ஊரை விட்டு வந்து இங்கே ஊரில் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க, வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் ஊரை விட்டு வந்து இங்கே கஷ்டப்படுற வெள்ளத்தில் இல்லை, அவங்க மட்டும் தனியாக வெயில் அடிக்குது, இவங்க மட்டும் மழை வருதா? அவங்களும் அதை ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்கல்ல. அப்போ வலின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே, கஷ்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே, வேலை இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ ஏன் ஒரு நிவாரணம் போட மாட்டேன், இவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லியா போடுறாங்க? என்கிட்ட நான் எழுதி கொடுத்தேன், ரேஷன் கார்டுக்கு இங்கே ஸ்டாலின் இது முகாம் போட்டாங்க, அதில் ரேஷன் கார்டு எழுதி கொடுத்தேன், வரவே இல்லை.
2 டைம் எழுதி கொடுத்துருக்கேன், வரவே இல்லை. அந்த ஸ்லிப் எல்லாமே நான் வச்சுருக்கேன், அதுவும் வரவே இல்லை. அதை நான் இங்கே வந்து இப்போ 6000 காசு எழுதுனாங்க, எல்லாருக்கும் இது நிவாரணம் போட்டாங்க, அதுக்கு எழுதுனாங்க. அப்போ போய் நாங்கள் எழுதி குத்தி வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, விடப்பட்ட லிஸ்ட்டில் போய் நம்ம ஏரியாக்குள்ள கவுன்சிலர் வந்து அவங்கவுங்க ஆள் போட்டிருப்பாங்க, அவங்கள போய் பார்க்க சொன்னாங்க. அவங்க பார்க்கல. பார்க்காதனால யாருக்கு வரல யாருக்கு போகலன்னு பார்க்கல. அப்போ அதில் எங்களுக்கு லிஸ்ட்டு வந்துச்சு. அப்போ நான் கேட்போம், இந்த குடும்பம் நான் செஞ்சிடறேன் நாங்கள், ஆனால் அது ஒன்றுமே பண்ணல. அந்த நேரத்துக்கு நம்ம கவுன்சிலர் நிற்க வச்சு கேள்வி கேட்டதுனால அது நடந்துச்சு. அப்போ கூட போடல, சும்மா இதுக்கு ப்ரூஃப் கொடுமா, எங்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா, இதை பண்ண வேண்டியதானம்மா, அப்படியே குதிப்பாங்க. அதுக்கப்புறம் அவள்தான் சும்மா, ஏன்னா நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்கறோம்ல. நீங்க கரண்ட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கேட்டாங்க, கரண்ட் பில்ல கட்டுறீங்களாமா ஒழுங்கா கேட்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு குறை சொன்னா உங்களை கேள்வி. ஆமா, இப்ப நான் கேக்குறேன், கரண்ட் பில்ல கட்ட வக்கல வந்து தூக்கி வந்து வீடு போட்டீங்க, வீடு வாடகை கட்ட வக்கல வந்து தூக்கி வந்து வீடு போட்டீங்க, வயசானவங்க தெரியாம தான் தூக்கி வந்து போட்டீங்க, எப்படி கரண்ட் பில் கட்ட முடியல? நீங்க அதை ஒரு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க எப்படி அந்த கம்ப்ளைண்ட் முன்னாடி வேற மாதிரி நீங்க ஒரு பதில சொல்றீங்க? இது சும்மா இப்பதான் சும்மா ஒரு சாரல் தான். இது மழை டைம் வந்து பாருங்க, உள்ள கால் வைக்க முடியாது, ஃபுல்லா இந்த மண்புழு பூச்சி எல்லாம் உள்ள வரும், இருக்கவே முடியாது. இல்லை இப்போ அமைச்சர்கள் இவங்களாம் இந்த சைடு விசிட் வருவாங்களா? நிறைய வாட்டி வந்துக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வாட்டி 70 வாட்டி வந்துக்கிறாங்க விசிட்ல. அப்போ வந்தப்போ என்ன பண்ணுவாங்க? விசிட் வந்தா என்ன சார் சொல்லுவாங்க? சும்மா வந்துட்டு பார்த்து அமைச்சர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், தெரியாது சார். கவுன்சிலர் மட்டும் தான் சார் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அமைச்சர் யாரு இதெல்லாம் எப்போ நாங்கள் சொல்கிறேன், எங்களுக்கு இந்த ஓட்டு போடும் போது அவங்கள பார்ப்போம், கூட்டம் கூட்டமாக வருவாங்க, அப்போ பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் தண்ணி பைப்பு உள்ளே கொடுத்து வெளியே கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு ஈபி பாக்ஸ் தனித்தனியாக பிரித்து போடலாங்க, போய் பாருங்கள் ஈபியில் யார் லைன்னே தெரியாது. இப்போ என் கரண்ட் போயிடுச்சுன்னா எந்த ஈபியில் போய் தேடுவேன்? அது இப்போ 2025 மாடல், இன்னும் போனா இன்னும் சம மாடல்லாம் எல்லாமே அப்படிதான் சொல்றேன். எல்லாம் இப்ப பாருங்க, தண்ணி ஃபுல்லா அதுல வந்துச்சு, நாங்க எங்க வருதுன்னு தெரியல, அங்கதே எடுத்துட்டோம். அந்த ஒயர் இப்ப எப்படி இருக்கு பாருங்க, அதுல இருந்து எர்த் அடிக்கும். ஆமா, தண்ணி இப்ப பாருங்க, இது பாருங்க, இப்பதானே பாத்தீங்க, இந்த பாருங்க, இப்பதான் பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாருங்க, இப்பதான் நீங்க எடுத்தீங்க, ஃபுல்லா இப்ப சொட்டும் தண்ணி. மழை பெய்ய இப்பயே இப்படி சொட்டின்னு இருக்கா, மழை பெய்யறப்ப ஃபுல்லா நனைஞ்சிருமா, அது ஃபுல்லா அப்படி ஓதுங்க, வெளில வரும் தண்ணி, இப்படிதான் வரும். அப்போ இன்னும் மழை பெய்ஞ்சா என்ன ஆகும் பாருங்க. இன்னும் இதுதான் நடக்குது இங்க. ஒரு பசங்க நீங்க படிப்பு தானே ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு முக்கியமா இருக்கு. நான் இப்போ எங்களால வந்து இப்போ ஒரு 10th படிக்கிற பையன் வச்சுக்கிங்களேன், எங்களால 3000 ஃபீஸ் கட்டி எங்களால சேர்க்க முடியல. அப்படியும் நாங்க சேர்க்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், எல்லாருமே நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசை தானே, அது எல்லாரும் பண்ணிக்க முடியாது. இப்ப இங்க அடிப்படையா என்னக்கா இருக்கு இந்த ஏரியால? இப்ப கண்ணை நகர்ல கவர்மெண்ட் வசதியில என்ன இருக்கு? கவர்மெண்ட் வசதி என்ன சார் இருக்கு? பொதுவா பஸ் அது எல்லா ஊர்லயுமே இருக்கு. ஸ்கூலு அது இருக்கு. இப்ப ஸ்கூல் இருக்கு, 1-2 ஸ்கூல், பெரிய ஸ்கூலுக்கு சின்ன ஸ்கூல் கண்ணை நகர் தான் போகணும். இங்க எழில்நகர்ல பாத்தீங்கன்னா சின்ன பிரைமரி ஸ்கூல், இங்க 2 சின்ன ஸ்கூல் நல்லா இருக்காங்க. அங்க உள்ள கட்டிடம் அங்க நல்லா இருக்கா? இப்பதானே சார் கட்டியிருக்காங்க, அது ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தா தெரியும். புதுசா இப்ப எல்லாம் இது கூட பில்டிங் கொடுக்கும் போது நல்லா பெயிண்ட் அடிச்சு பல தான் கொடுப்பாங்க. எல்லாம் புது போனோம் கலையில பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். 3 மாசம் கழிச்சு பார்த்தா தெரியும், பெயிண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுவா நம்ம பாடின்னு கேட்க வேண்டியதான். மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல இருந்து போட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் எங்க பாய்ஸ் கிளப் எல்லாம் கிடையாது. இப்ப அங்க 2 இடத்துல இருந்து அவங்களா கொஞ்சம் கொஞ்சமா பசங்களா நம்ம பாய்ஸ் கிளப் ஆரம்பிச்சு அப்படிதான் இப்பதான் சின்ன சின்ன பசங்க மோட்டிவேஷன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரியா ஒரு கவர்மெண்டா இது வந்து இன்வால்வ் ஆகி பண்ண மாட்டேங்குது. கவர்மெண்ட் பண்ணல அப்போ. ஆமா ஆமா, முக்கவாசி. இப்போ நம்ம அவங்க இப்ப நான் இருக்கேன்னா, நான் ஏற்படுத்தி நான் கொஞ்சம் ஆளானதுக்கு அப்புறம், நான் ஒரு 10 பசங்க சேர்ந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் ஒரு ஹெல்ப் கேட்டு அப்புறம் இங்க எல்லாமே நடத்த வேண்டியது இருக்குது. அதையே நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து இதுதான் அந்த பிள்ளைங்க ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு நிறைய ஒரு கவர்மெண்ட் ஒரு இது கொண்டு வாங்க, செஸ் விளையாட கத்து கொடுங்க, நிறைய கொண்டு வரலாம். அதுங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி எடுத்துட்டு வரலாம். நிறைய எல்லாம் அதான் இப்பதான் இந்த பாய்ஸ் கிளப் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல வந்துருக்கு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் அங்க 2 இடத்துல இருக்கு. பாய்ஸ் கிளப் வரும்போது விளையாட போறதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக முடியும். நைட் லைட்லாம் இருக்கு. அப்ப நைட் லைட்லாம் இருக்கும், ஆனா பின்னாடி பக்கம்லாம் இருக்காது. அது எரியாத, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது எவ்வளவு நாளா அப்படியே தான் இருக்குது. அது இப்ப நான் சார் இப்ப எதாவது சொல்றேன், நீங்க யாருன்னா வரீங்கன்னு சொல்லுங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வரீங்கன்னு சொல்லுங்க, அப்ப ரெடி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதுவும் சப்போஸ் அப்போதைக்கு ஆமா, மெயின் ரோட்ல எரியும், பின்னாடி பக்கம் எரியும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ நீங்க வந்து என்ன, இப்போ இந்த மழை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளோ ஃபேஸ் பண்றீங்க. ஞாயிறு திங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு அடிப்படை வசதிக்கான எந்த விதத்தையுமே இன்னும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல. இன்னும் நாளைக்கெல்லாம் புயல் சொல்லியிருக்காங்க. உங்களோட வாழ்க்கை பில்டிங் இருந்துச்சுன்னா புயல் நிவாரணம் வாங்குவோம். ஒரு நல்ல ஒரு தலைமுறை இந்த மாதிரி வந்து புதிய தலைமுறை இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து இங்க அவங்களும் ஸ்பான்சர் பண்ணி பண்றாங்க.
ஒரு இவ்வளோ இதுல நிறைய கத்துக்க படிக்காத பசங்க அதுக்கேத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிறைய தனியார் பண்றத நீங்க பண்ணுங்கன்ற. இப்ப நாங்க தனியார் அவங்க இருந்தா பண்ணுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அது நடந்தது கிடையாதுல எங்களுக்கு. அரசாங்கமே பண்ணா அரசாங்கம் இப்ப நீங்க பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு 5 வருஷம் நீங்க பண்றது பண்ணுவீங்களா? அதுக்கப்புறமும் வரவங்களும் அது கவர்மெண்ட் நடத்துதுன்னு சொல்லி அதுவும் ரன் பண்ணுமா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபண்டு வரதான் பண்ணுவீங்க. ஃபண்டு வரல என்ன பண்ணுவீங்க? நீங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் டாட்டா பாய் சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்ப அது பாதியில போய் கத்துக்கிறது எதுக்கு? இங்க இருக்கா இல்லைங்களா? ஒண்ணுமேலைங்க சார். நாங்க என்ன கேட்டோம்னா போன எலெக்ஷன் வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொன்னோம், கேட்டு போட்டு கொடுங்க சார், எங்களுக்கு சேஃப்டி கேட்டு போட்டு கொடுங்க, கேமரா வைங்க. நாங்க எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம். 4 வருஷம் ஆக போகுது. இப்போதான் வந்து கேமராக்கு பலந்து வந்துட்டு போய்க்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோமால இருந்துக்கிறாங்க. இப்போதான் பள்ளமே போட்டுக்கிறாங்க. எலெக்ஷன் வரனால வேலை பாக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. இது 4 வருஷம் சார். 4 வருஷமா நீங்க பாக்கல. இப்போ வருஷமா மழை வந்தது, அப்பயும் இதே தான் போயிருப்பீங்க. அவங்க சரி பண்ண வரல. ஆனா இப்போ மழை டைம்ல வந்து எங்களுக்கு வந்து என்னமா பிரச்சனை, கரண்ட் போயிடும். ஒரு 4 நாளைக்கு 3 நாள் கரண்ட் இருக்காது. அது ரெடி பண்ணி ரெக்கவர் வரதுக்கு லேட் ஆகும். அப்ப அது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு எதுக்கோ ஒரு 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 இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பாருங்களேன், பணம் கொடுத்து வாங்கி கட்டியிருக்க அப்பார்ட்மெண்ட்ல பாருங்களேன், ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க, இன்வெர்டர், அவங்க வீட்டில் கூட இன்வெர்டர் வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு இப்போ கரண்டே இல்லாமல் மழையில் வயசானவங்க எங்கே போய் மெழுகுவர்த்தி தேடுவாங்க? இல்லைக்கா, இப்போ மற்ற ஏரியாவில் கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் வந்துருது. அதுக்கு மேலே போச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே. ஆமாம், அவங்க பணம் கட்டுறாங்க. நீ என்ன பணமா கட்டுறீங்க? வாடகை. இப்போ இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்குறேன் தானே அரசாங்கம் வீடு கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அதுதான் சார் நான் கேட்குறேன். இப்போ அவங்க வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, நீ என்ன வாடகை கட்டுற? அவங்க வரியில தானே உங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லது செய்யறது தானே அவங்க கிட்ட வரி வாங்குறாங்க. அது நீங்க நாங்களும் சொல்றோம், அவங்க சொல்லணும்ல. அரசாங்கம் வந்து மக்கள் கிட்ட அதை சொல்லி தான் வரி காக்குது. அதான் சார் வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க கட்டுறாங்கன்னு சொல்றோம்ல. இப்போ அதை கேட்கும் போது அவங்களுடைய தப்ப முன்னாடி வைக்க மாட்டாங்க, எங்களோட குறையதான் முன்னாடி வைப்பாங்க. நீங்க இதை பண்றீங்க. அரசாங்கமே உங்களை வந்துட்டு மக்கள் முன்னாடி வந்து தப்பாதான் பிரச்சனை. இப்ப கண்ணகி நகர்னா ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை போக வேண்டியது அங்க உள்ள மக்களையும் தாண்டி அந்த அரசாங்கத்தோட கடமையும் தானே. அப்ப அந்த அரசாங்கம் அதை சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு கண்ணகி நகர் உள்ள வரும்போது அவங்க அப்படி பாக்குறத கண்டிப்பா தவிர்த்திருப்பாங்க. இப்ப கண்ணகி நகர் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நாங்க பார்க்கு கேட்கல, ஸ்கூல் ஈவினிங் பசங்க டியூஷன் கிளாஸ் கேட்குறோம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பாதியிலே அப்ரூப்டாக கட் ஆகிருக்கும். அது ஒரு சில காரணங்களால் கட் ஆச்சு. அங்கே அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அங்கே இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு 10% தான். அது இப்போதைக்கு நாங்கள் பார்த்தது தரைத்தளத்துலேயும் மேல் தளத்துலேயும் மட்டும்தான். அதுக்கு மேலே 3வது மாடி 4வது மாடிலாம் இருக்குது. இது ஒரு பிளாக்ல உள்ள பிரச்சனை. இந்த மாதிரி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேருக்கு மேலே அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்கிற இடங்கள் எல்லாமே இப்படி தான். நம்ம ஒரு ரோட்டில் குப்பைகள் இருந்தால் ஒன்று சேர்ந்து ஒன்றா அல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம கடந்து போகும்போதே நம்ம மூக்கை பொத்திட்டு போவோம். அதுவே நம்மளால் தாங்க முடியாது. பட் அவங்க வாழ்கிறதே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானும் போது அந்த மக்களோட அவங்களோட வாழ்வியல், அவங்க வாழ்வாதாரம் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலேயும் அரசாங்கம் அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்காமல் அந்த மக்களையுமே வந்து மற்ற மக்கள் மாதிரி அவங்க வழி நடத்தலைன்னா கண்டிப்பாக கண்ணகி நகருக்குள்ளே இருக்கிற மக்கள் அனைத்து பேருமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ கண்ணகி நகர்னாலே வந்துட்டு ஒரு தப்பான பார்வை இருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து தான் இன்றைக்கி அந்த பொண்ணு கபடியில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் கண்ணகி நகருக்கு ஒரு கார்த்திகா பத்தாது, இன்னும் 1000 கார்த்திகா வந்தால் தான் அந்த கண்ணகி நகரை காப்பாற்ற முடியும். அது காப்பாற்றப்படும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்.